ஏன்பா ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டியோட தூங்கினா எழுப்பி பாப்பா நிம்மதியா இருப்போம், காலில் எழுப்பி பேசலாம். இரவு 2 மணிக்கு நான் ராதிகாவோடு என்னுடைய பெட்ரூமில் இருந்தபோது திருப்பி பார்த்தேன், எழுப்பினேன் ராதிகா. இது நம்புற கதையாமா? அதே மாதிரி கமலஹாசன் வந்து ஒரு பெரிய எழுச்சியோட வந்தார். பேட்டரி லைட் பெருசா வேலை செஞ்சு தென்சென்னையில ஒளி எழுப்புன்னு நினைச்சாங்க. கமலஹாசன் நேரா மியூட் மோடுக்கு போயிட்டார். இப்ப கமலஹாசனுடைய எய்ம் என்னன்னா, விக்ரம்னு ஒரு படம் எடுத்து தருவாங்க, அதுல ஒரு 350 கோடி ரூபாய் அவருக்கு லாபம் வந்துச்சு. அவர் தர்த்தரம் முடிச்சாலும் இருந்தாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சம்பாதிக்கிற கையில 10 விஷயம் நிக்காது, எப்ப பார்த்தாலும் கடை. இது சினிமாக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாபக்கேடு. இந்த சரத்குமார் இருக்காரு, அந்த ஆள்கிட்டையும் கையில காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஆளு ஏன் வந்து கட்சியில சேர்ந்தான்? எல்லாரும் வந்து ஏன் சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சரத்குமார் பிரச்சனை இப்ப பழைய பிரச்சனை. இப்ப சேர்ந்து ஜே வந்தே மாதிரம் பாரத் மாதாக்கு ஜேங்கிறாரு. அவரும் மோடி கடுமையா விமர்சித்தவர் தான். கமலஹாசன் திமுக விமர்சித்தவர் தான். குஷ்பு கழுவி 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 காரி துப்புனாங்க பிஜேபி. இப்ப அந்த அம்மா வந்து மோடிஜி ஆப்கோ ஜாதி. இப்போ கூட்டணியில இருக்கும் போது ஒருத்தர் வந்து ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க சார். அந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டா அவங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க. குறிப்பா சொல்லணும்னா சமீபத்துல வந்து குஷ்பு வந்து 1000 ரூபாய் அது பிச்சை காசு, அதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. அதே குஷ்பு வாயில இருந்து முன்னாடி மோடிஜி வந்து 15 லட்சம் தராரு, அப்படி இப்படி ஆக ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. கமலஹாசன் கூட வந்துட்டு திமுகவுக்கு நீங்க ஓட்டா போட போறீங்க, திராவிடமா நடத்துறாங்க இவங்க, அவங்களுடைய வாரிசு அரசியல தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ திமுக கூடயே கூட்டணிக்கு போய் நிக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை எப்படி பாக்குறேன்னா, இதுதான் அரசியல். தட் இஸ் சோ கால்ட் பாலிடிக்ஸ். இப்போ அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் கூட மனசுல ஒரு ஈரம் இல்லாம நேசி பேசுறாரு. ஏன் 10 வருஷமா ஆட்சி நடக்கு, கச்சத்தீவை மோடி கூட்ட சேர்ந்துதான் நான் வந்து மீட் பண்ணுவேன், மறுபடியும் கச்சத்தீவை மீட்பேன் அப்படிங்கிறார். நான் வந்து ரெஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. எவ்வளவு பொய்யான வார்த்தை பாருங்க. அதே மாதிரி கமலஹாசன் வந்து ஒரு பெரிய எழுச்சியோட வந்தார். பேட்டரி லைட் பெருசா வேலை செஞ்சு தென்சென்னையில ஒளி எழுப்புன்னு நினைச்சாங்க. கமலஹாசன் நேரா மியூட் மோடுக்கு போயிட்டார். இப்ப கமலஹாசனுடைய எய்ம் என்னன்னா, விக்ரம்னு ஒரு படம் எடுத்து தருவாங்க, அதுல ஒரு 350 கோடி ரூபாய் அவருக்கு லாபம் வந்துச்சு. அவர் தர்த்தரம் முடிச்சாலும் இருந்தாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சம்பாதிக்கிற கையில 10 விஷயம் நிக்காது, எப்ப பார்த்தாலும் கடை. இது சினிமாக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாபக்கேடு. இந்த சரத்குமார் இருக்காரு, அந்த ஆள்கிட்டையும் கையில காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஆளு ஏன் வந்து கட்சியில சேர்ந்தான்? எல்லாரும் வந்து ஏன் சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சரத்குமார் பிரச்சனை இப்ப பழைய பிரச்சனை. இப்ப சேர்ந்து ஜே வந்தே மாதிரம் பாரத் மாதாக்கு ஜேங்கிறாரு. அவரும் மோடி கடுமையா விமர்சித்தவர் தான். கமலஹாசன் திமுக விமர்சித்தவர் தான். குஷ்பு கழுவி 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 காரி துப்புனாங்க பிஜேபி. இப்ப அந்த அம்மா வந்து மோடிஜி ஆப்கோ ஜாதி ஹே என்ன ஏதோ சொல்றாங்க. காரணம் என்ன? இதுதான் அரசியல். அப்போ ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பி எவனாவது திட்டம் போடுவானா? ஏன்பா ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டியோட தூங்கினா எழுப்பி பாப்பா நிம்மதியா இருப்போம், காலில் எழுப்பி பேசலாம். இரவு 2 மணிக்கு நான் ராதிகாவோடு என்னுடைய பெட்ரூமில் இருந்தபோது திருப்பி பார்த்தேன், எழுப்பினேன் ராதிகா. இது நம்புற கதையாமா? அப்ப என்ன கதைன்னு கழுவி ஊத்துறான் திமுக பத்திரிகை தினகரன். அது என்ன சொல்றான்னா, அவருடைய பொண்ணு வரலட்சுமி சரத்குமார், அந்த அம்மா போத கேஸ்ல மாட்டினது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆதிலிங்கன்னு ஒருத்தன் போத கேஸ்ல மாற்றி அந்த பணத்தை கொண்டு வந்து வரலட்சுமி சரத்குமார்கிட்ட கொடுத்து அது படம் எடுத்த என்ஐஏ கேஸ் ஃபைல்ல சம்மன் கொடுக்கப்பட்டது. இதை வச்சு பிஜேபி போடுறாங்க. எப்பா தென்பகுதியில நாடார் ஓட்டை வாங்கணும்னா சரத்குமாருடைய இதை பயன்படுத்த பிஜேபி தான் எல்லாரும் ஆட்டை போடுவாங்களே. சொன்ன உடனே ராத்திரி 2 மணிக்கு ஒரு புத்தருக்கு போதி மரத்துல இருந்து ஞானதோயம் வந்தமா நான் எவனுக்காவது நைட் 2 மணிக்கு வருமா? இது நம்புற கதையம்மா? ஆக சரத்குமாரும் அப்படித்தான். திராவிட மாடல் கேவலமா பேசின கமலஹாசனுக்கு இப்ப தேவை ஒரு எம்பி சீட். அவன் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ராஜ்யசபால கொடுக்குறேன். ஆகவே எல்லாரும் அப்படித்தான். இதுதான் அரசியல். குஷ்பு எவ்வளவு கேவலமா பேசிச்சு யார மோடிய 15 லட்சம் தருவியா அப்படி நல்லா பேசி. இப்ப குஷ்புவை கண்டுகிடல அவங்க. இப்போ அந்த விஜயதரணி அவங்க என்னுடைய ரொம்ப பெஸ்ட் தோழி. ஏன்னா விஜயதரணி எங்க ஊர் தான், நாகர்கோவில். அந்த அம்மாவை வாங்க சொல்லி அது வந்து இப்போ அதுக்கு ஆட்டையை போட்டு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. இனி அது 15 வருஷம் உழைச்சி விளங்குமா? இப்போ அதுக்கு 54 வயசு ஆயிடுச்சு. அன்னைக்கு விஜயதரன்ட்ட போன் பேசினேன் நேற்று. ஏம்மா 54 வயசு ஆயிட்டு, இனி 70 வயசுல உனக்கு டிக்கெட் கிடைக்கும். ஆக அரசியல்ல துரோகம் நடக்கும். அரசியல் என்னது?
துரோகம் நடக்கும். கூட்டி வச்சு ஆட்டையை போடுறது, உனக்கு வான்னு கூட்டு வந்து நம்பிக்கை துரோகம் செய்யறது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் குஷ்பு அங்க போய் வந்த பூசுல குஷ்பு குஷ்புன்னு அண்ணா நகர்ல நின்றுச்சு. குஷ்பு எங்க கிடக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ இருக்கு. இப்ப அண்ணாமலையினுடைய காரணம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அண்ணாமலை எங்க இருப்பாருன்னு தெரியாது. குறிச்சு வச்சுக்கிடுங்க. சரத்குமார் சேர்ந்ததுக்கு காரணம் தன்னுடைய மகளுடைய விவகாரம். இதுதான் விவகாரம். இப்படிதான் தினகரன் பத்திரிகையில செய்தி வெளியிட்டு இருக்கிறது. கமலஹாசனுக்கு இருக்கிற பணத்தை பண்ணி ஏதாவது ஒண்ணு செய்யணும். இனி அவருக்கு பை பான் வந்து அவருக்கு சினிமாக்காரர், அவருக்கு அரசியல் ஒத்து வராது. அவரே புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் குஷ்புக்கு நடந்தது, இதுதான் சரத்குமார் நடந்தது, இதுதான் கமலஹாசனுக்கு நடக்கிறது. ஆக இதுதான் அரசியல். மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வரதே இல்லைல்ல சார். தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருவாரா இல்ல பயப்படுவாரா? தமிழ்நாடு தான் ஆட்டையை போட்டு வந்துகிட்டே இருக்காரு. 6 தடவை வந்துட்டாரு. இப்ப ஏன் வரல தெரியுமா? இப்போ வந்த பேசுறதுக்கு கையில சரக்கு இல்லை. எவனை பார்த்தாலும் காரி 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 துப்புறான். எப்படி வர முடியும்? தேர்தலில் ஊழலுங்கிறான். புரியுதா உங்களுக்கு? விலைவாசி ஏறிட்டுங்கிறான். அப்ப எப்படி வர முடியும்? இதனால தான் 6 நாட்களாக மோடி எங்கே அப்படின்ட்டு ஜி டிவில போடுறான். உளவுத்துறையோட ஏமா சைக்காலஜிக்கலா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவ்வளவு ஈஸியா ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தென் மாநிலங்கள்ல இந்த முறை பிஜேபி பெரிய அளவுல சிக்கலை சந்திக்க போகுது. இது ரொம்ப கவனமா கேளுங்க. தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்க போறது இல்லை, கேரளாவில் அவங்க ஜெயிக்க போறது இல்லை, தெலுங்கானாவில் இன்னைக்கு இந்த தடவை காங்கிரஸ் கட்சி ஒரு 10, 13 சீட்டு 14 சீட்டு வரைக்கும் பிடிக்க போறான்னு வருது. 17 சீட்ல 12 சீட் வரப்போகுது, அல்லது 14 சீட் கூட வருவாங்க. அதே மாதிரி போன முறை கர்நாடகாவில் 28ல 25 செஞ்ச பிஜேபி இந்த முறை 12 கூட வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு எங்க ஆந்திராவில் பவன் கல்யாண், சினிமா நடிகர் பவன் கல்யாண் நாயுடோட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 10 சீட் வரும். அது பிஜேபி இல்ல, அது மட்டும்தான் வாய்ப்பு. மகாராஷ்டிரால அவங்க வரவே முடியாது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுக்குள்ளே கூட்ட முடியல. பீகார்ல லாலுடைய மகன் பெரும் பிரச்சாரம். அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல குறையத்தான் போகுது மம்தாக்கு, இருந்தாலும் அவங்க ஸ்டேட். ஹரியானால வராது, டெல்லியில வராது, பஞ்சாப்ல வராது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் அவங்களுக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல ஓரளவுக்கு பண்ணாலும் ராஜஸ்தான்லயும் காங்கிரஸ் நல்லா பண்ணுவாங்க, சத்தீஸ்கர்லயும் ஓரளவுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்ல ஆசாம்ல நிச்சயமா இந்த முறை பிஜேபி வராது. மீதி உள்ள மாநிலங்கள்ல மணிப்பூர் இஷ்யூ பெரிய இஷ்யூவா இருக்கிறதுனால அங்கேயும் வராது. ஆக இப்படி ஒரு சூழல்ல பிஜேபி 200 சீட்டுக்கு மேல வருங்கிறது ஒரு அதிசயம் நடந்தால் வரும். அது இவிஎம்மின் மூலம் அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று சொல்றாரு. we don't have any appropriate evidence how it is a manipulation. அது வரைக்கும் ப்ரூவ் இல்லை, இருந்தாலும் அதை மேனிப்புலேட் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அதை பத்தி ஆதாரம் என்கிட்ட இல்லை. இதுதான் நடக்கிற உண்மை. கடும் போட்டி இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் நீ கேட்ட கேள்விக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு 6 முறை வந்துட்டாரு. இந்த முறை தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய இலக்கு என்னன்னா ஜெயிக்கிறது இல்லை, வாக்கு சதவீதத்தை 14% ஆக்கணும். கோவையில நாங்க ஆக்கிட்டு 2026ல தமிழக சட்டமன்றத்துல பிஜேபி தனித்து நின்று இடம் பிடிக்கணுங்கிறது அவங்க திட்டம். ஆனா அந்த திட்டம் நடக்குமா? நடக்காது. ஏன்னா 2026ல பிஜேபி அரசியல் அவங்க பாஜகவின் சட்டத்திட்டப்படி 75 வயசுல ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியாது. மோடி 2 வருஷம் தான் இருக்கலாம். அல்லது மோடி மெஜாரிட்டி பிடிக்கலன்னு சொன்னா மோடியை தூக்கிட்டு RSS வேற யாராவது கொண்டு வந்துருவாங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டு நிலைமை மாறிடும். இன்னைக்குள்ள நிலைமைன்னு ஒரு 3 மாசம் கழிச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, இந்த போட்டியில யாரு முன்னணியில இருக்கானா, எடப்பாடி வந்துட்டாரு டக்குன்னு. முன்னாடி ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு இவங்களை போட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ நேத்து முந்தானத்துடைய போட்டி நிலவரம் யாரு சொல்லுதுன்னா எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அவங்க செட்பேக் ஆயிட்டாங்க. அப்ப நைனா நாகேந்திரனுக்கு முக்குளத்தூர் வாக்கு வங்கி, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு போலரைசேஷன், ஹிந்து ஓட்டு கன்சாலிடேட் ஓட்டு, நாகர்கோவில் கிறிஸ்தவ நாடார் வெர்சஸ் இந்து நாடார். அதே மாதிரி அண்ணாமலைக்கு கொங்கு வேளாளர் கவுண்டர். புரியுதா? இப்படி ஒரு 2-3 இடம் தான் இருக்கு. ராமசீனிவாசன் மதுரை, ராதிகாக்கெல்லாம் பெருசா ஒன்றும் விருதுநகர்ல விட போறது இல்லை, அவங்களும் நாயுடு சமூகம். அதே மாதிரி தேமுதிகவுடைய விஜய் பிரபாகரனா அவரும் நாயுடு சமூகம். இப்படி நாயுடுகளாக கொண்டு விட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து மனிஷ் தாக்குரா அவர் வந்து காங்கிரஸ், அவரும் நாயுடு சமூகம். இப்படித்தான் நடக்குது. வேற மற்றபடி தமிழிசைனா வாஸ் அவுட் ஆயிடும். தமிழிசைனா வாய்ப்பே இல்லை. அநேகமா டெபாசிட் போனாலும் பெரும்பான்மையாக பிஜேபி இந்த இடத்துல நிறைய இடத்துல டெபாசிட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புமணி கொஞ்சம் ஓட்டு வாங்குவார், அதுல டவுட் இல்லை. இப்போ முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், பெரிய அளவுல பணம் கொடுக்கப்படுது, பெட்டி பெட்டியா கொடுக்குறாங்களாம். யாரு? ராமநாதபுரத்துல ஓபிஎஸ். இதை கவனமா சொல்றேன். ஒரு முக்கிய தமிழ் பத்திரிகை செய்தியா போடுவாங்க, இறக்கப்படுகிற ஸ்வீட் பாக்ஸ் மொத்தமானா முக்குளத்தூர் தலைவர்களை பார்த்து வணக்கம்,
அப்படின்னு ஓபிஎஸ் சார்பா ஓபிஎஸ் உடைய பையனே போய் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு கடைசி வாழ்க்கை, இதுக்கப்புறம் விளங்கவே செய்யுது. யாரு? ஓபிஎஸ் விளங்கவே செய்யுது. அவர் தன் தலையிலே மண்ணலி போட்டுக்கிட்டாரு. என்னைக்கு குருமூர்த்தியுடைய சொல்ல கேட்டு போனாரோ அன்னைக்கே தர்ம யுத்தம் நடந்து நாசமா போனதுல ஓபிஎஸ். ஓபிஎஸ் கூப்பிட்டு அவங்க நல்லவன மாதிரி நடிச்சாங்க. இவர் என்ன செஞ்சாரு? கடைசி வரைக்கும் மோடி தன்னைதான் வச்சிருப்பாருன்னு நினைச்சாங்க. மோடி எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேரை ஆட்டையை போட்டு மேல வந்திருப்பாரு. அவர் இவரே வச்சுக்கிட்டு இருந்தா அவருக்கு என்ன இருக்கு? அவர் என்ன பண்ணாரு? எப்பா இங்க வா, பன்னீர்செல்வம் ஒரே ஒரு டிக்கெட்டு தரேன், நில்லு, அதுவும் பிஜேபி சின்னத்துல நில்லுன்றாரு. கடைசியில பலாப்பழத்தை தூக்கி மொத்தமா கொடுத்துட்டாங்க. அந்த பலாப்பழத்தை நீ வெட்டி பார்த்தா தான் அழுகு, சில பழம் வெட்டி பார்த்தா அழுகையா இருக்கும். நான் அந்த மாதிரி பழமா என்ன பழம்னு தெரியல. ஆகவே இன்னைக்கு கடைசி வாய்ப்புல ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வம் பணத்தை மொத்தமா இறக்குறதாகவும் தகவல் வந்திருக்கிறது. முக்குளத்தூர் வாக்கு வங்கி அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது. தேவேந்திர குலர் வாக்கு வங்கி அங்கேயும் பெரும்பான்மையா இருக்கு. இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி இருக்கிறது. யாதவர்களின் வாக்கு வங்கி அங்கே பெரும்பான்மையா இருக்கு. இந்த ஒரு 2-3 தொகுதி நான் சொன்னது பிஜேபிக்கு குறிச்சுக்கிடுங்க. ராமநாதபுரம், திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன், நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன், கொங்கு வேளாறு அண்ணாமலை, இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் வாக்க வாங்குவாங்கன்னு தவிர வேற எங்கேயும் அவங்க வாங்க போறதுல பிரஸ்டேஜ் கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். வேற மற்றபடி தமிழ்நாட்டில் நோ ஸ்கோப் ஃபார் பிஜேபி. இதான்.